வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நல்நாள், இந்த மாபெரும் தருணத்தை தந்த பரலோக தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் திரியேக தேவனுக்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த காலங்களில் பார்ப்பீர்களானால் இது கடைசி காலமாக இருப்பதனால் தேவனுடைய வருகை சமீபம், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சமீபம். இதை குறித்து பல ஆண்டுகளாக பல பிரசங்கியார்கள் பல காரியங்களை குறித்தெல்லாம் பேசிக்கொண்டிருப்பது இயல்பே. ஆனால் இவைகளெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்களே, ஒன்றுமே சம்பவிப்பதில்லையே, ஒன்றுமே சம்பவிக்கவில்லையே என்று சொல்லியெல்லாம் மனிதர்கள் பார்ப்பீர்களானால் ஒரு விதமான ஒரு கன்க்ளூஷன் என்று சொல்லலாம், ஒரு முடிவுக்கே வந்து விட்டார்கள். இதெல்லாம் எங்கப்பா நடக்க போகுது அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்து விட்டார்கள். அதற்கு காரணம் தேவனுடைய தாமதம். தேவனுடைய தாமதத்துக்கு காரணம் தேவனுடைய கிருபை, மா கிருபை என்று சொல்லலாம். தேவனுடைய மா கிருபை எப்படி வர்ணிக்கலாம் என்று சொல்லி பார்ப்போமானால், தேவனுடைய மா கிருபைக்கு எல்லையே கிடையாது. முதலாவது, அண்ட் ஆல்சோ இட்ஸ் அன்கண்டிஷனல். அதாவது இது ஒரு நிர்பந்தம் இல்லாத ஒரு கிருபை. அதுக்குன்னு எல்லாத்தையும் ஃப்ரீயாக அப்படியே அவுத்து விடுறது கிடையாது. சில வீட்டில் சொல்லுவாங்க, திட்டுவாங்க பசங்க, அவுத்து விட்ட கழுத மாதிரி ஓடுறான் பாரு அப்படி. அந்த மாதிரி கிடையாது கிருபை. அப்படி நீங்கள் எடுத்துக்க கூடாது என்று யூதா 1ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 4வது 5வது வசனத்திலெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறது. அந்த கிருபையை துஷ்பிரயோகம் பண்ணுறவர்கள் பார்ப்பீர்களானால் தேவனுடைய கோபாக்கனைக்கு தள்ளப்படுகிறார்கள். கிருபை என்றைக்குமே நம்ம துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. எங்கே பாவம் பெறுகிறதோ அங்கே கிருபை பெறுகிறது என்று சொல்லி எல்லாம் இன்றைக்கு நிறைய விதமான கள்ள பிரசங்கங்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பியிருக்கிறார்கள். என்னத்தை வேணால் செஞ்சுக்கோங்க, எங்கள் சபைக்கு வாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எப்படி வேணால் டேட்டூ அடிச்சுக்கோங்க, டை அடிச்சுக்கோங்க, நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாலும் சரி, முழு நிர்வாணமாக வரக்கூடாது, அவ்வளவுதானே தவிர நீங்கள் எப்படி வேணால் வந்துக்கலாம். இந்த கோட்பாடுகள் எல்லாம் வேதத்தில் பவுல் அப்போஸ்தலர் பலமுறை சுட்டி காமித்திருக்கிறார். பலமுறை பல ரீதியில் அவர் சுட்டி காமித்திருக்கிறார். அப்படியெல்லாம் கிருபை நிமித்தமாக இதெல்லாம் செய்வது சரி என்றால் பவுல் அப்படியெல்லாம் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் பிரதான அப்போஸ்தலர் பார்ப்பீர்களானால் பவுல் தான். அதற்கு பின்புதான் பேதுரு தான் ஹெட் ஆஃப் த சர்ச், ராக் ஆஃப் த சர்ச் அப்படின்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்து இது பண்ணியிருந்தாலும் பைபிளில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு எழுதுனதே நம்ம பவுல் அப்போஸ்தலர் தான். அந்த அளவுக்கு ஒரு பிரதானமான ஒரு அப்போஸ்தலர். அவர் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னா கிருபை குறித்து, இது கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் சம்பவித்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளோ நடைமுறைகளும் மாற்றம் அடைந்திருக்கிறது. எவ்வளோ ஜனங்கள் பார்ப்பீர்களானால் முன்னேறி செல்லுகிறார்கள். அதாவது இன்றைக்கு பரிசுத்தத்தையும் பாரம்பரியத்தையும் விட்டு முன்னேறி செல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் ஏராளம். வேதத்தின் பாரம்பரியத்தை நம்ம விட்டுவிடக் கூடாது என்று வேதத்தில் இருக்கிறது. Do not leave the traditions of the Bible. முன்னோர்களுடைய பாரம்பரியம் அல்ல, வேதத்தின் பாரம்பரியம். ஏன்னா வேதம் என்பது ஒரு பாரம்பரிய புத்தகம். அதெல்லாம் பழைய யூ ஆர் அ மேன் ஆஃப் ஓல்ட் ஸ்கூல் அப்படிம்பானுங்க. இந்த தலைமுறை ஆட்கள் கிட்ட போய் கேட்டிங்கன்னா, சின்ன பசங்கள்லாம் ஓல்டு இஸ் கோல்டுன்னு யாரும் மறந்துடாதீங்க. ஓல்டானாலும் கோல்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி புத்தகம் தான் வேதாகம். அது ஓல்டாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது கோல்டாக தான் இருக்கு. கடைசியில் சுற்றி திரிஞ்சு எங்கே தான் வருவானுங்க. அதாவது இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உலகம். அந்த காலங்களில் பெல் பாட்டம் போட்டுட்டு தான் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க ஹீரோஸ் எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேகி ஸ்டைல் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஃபிட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்ட் ஃப்ளீட் எல்லாம் கிடையாது. இப்போ மெல்லமாக பார்த்தீங்கன்னா பேகியும் பெல் பாட்டமும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பெண்களுக்கும் ஹிஸ்டரி வில் ரிப்பீட் பை இட் செல்ஃப்ங்கிற மாதிரி இந்த உலகமானது பல காரியங்களுக்குள் சுற்றி திரிந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தை இயக்குகிறவன் பிசாசா இருக்கிறான். அவனுடைய குண அதிசயம் சுற்றி திரிவது தான்.
ஒரே பாவத்தை வேற வேற விதமாக சொல்லி தந்து, இது பாவம் இல்லை, இப்படி செய்யலாம் இந்த பாவத்தை, அதனால அது பாவம் பாவம் ஆயிராது. நீ எப்படி பண்ணாலும் பாவம் பாவம் தான். கர்த்தருடைய கண்களில் அது அசுத்தம்னா அசுத்தம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் ஆண்டவருக்கு கிடையாது. உங்களுக்கு வேணா இருக்கலாம் அந்த மாற்று கருத்து. ஏன்னா கர்த்தர் மனிதன் அல்ல, பொய் உரையாத தேவன். அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. அவருடைய நினைவுகளும் வழிகளும் நம்மை போல கிடையாது. ஏனென்றால் ஒன்றை செய்தாரனால் சரியா பிளான் பண்ணி வச்சு செய்வார். அந்த மாதிரி தான். ஆனால் மனுஷன் நைட் ஒன்று சொல்லுவான், காலையில் எந்திரிச்சா இல்லையா நான் அப்படி சொல்லவே இல்லையே, அது வேற ஆள் அப்படின்ட்டுருவான். போய் பேச மாட்டார். அதனால்தான் வேதத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். இரண்டாம் வருகை சமீபம்தான். ஆனால் அதை விட முக்கியமானது இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறுவது, சுவாபத்தில் மாறுவது, நடத்தையில் மாறுவது, குணங்களில் மாறுவது, குணாதிசயத்தில் மாறுவது, வாயின் வார்த்தைகளில் மாறுவது. வெளிரங்கமான காரியத்தை மட்டுமல்ல நான் குறிப்பிடவில்லைங்க, உள்ளே இருக்கக்கூடிய அந்த காரியங்களிலும் நாம் மாறுதல் அடைய வேண்டும் என்று சொல்லி வாருங்கள் கடந்து செல்லுவோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் சில ஆண்டுகளாக நாம் பல காரியங்களை குறித்து விவரித்து பேசிக்கொண்டு வருகிறோம். பல ஆழ்ந்த ரகசியங்கள், ஆழ்ந்த சத்தியங்களை நாம் இந்த இடத்துல நம்ம வியாக்கியானம் பண்ணியிருக்கிறோம். நிறைய நம்ம மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக நான் கர்த்தரை முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் இது கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் என்றைக்கோ அது முடிந்து விட்டிருக்கும். இன்னைக்கு ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக நாம் இதை குறித்து பேசிக்கொண்டே வருகிறோம். எங்கள் சேனல் தொடங்கி 5 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. இந்த சேனல்களில் ஆயிரக்கணக்கான வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆங்கிலம் மற்றும் தமிழ் என்று சொல்லி எல்லாம் நிறைய பாடல்கள், ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது நம்ம சேனலில். நீங்கள் நினச்சிக்காதீங்க உடனே இவருக்கு ஒரு டீம் இருக்குது எல்லாம் பண்ணுறாரு. நானே தான் அந்த டீம். நானும் பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து தான் அதெல்லாம் பண்ணுறோம். உங்களால் நம்ப முடியுதா? இத்தனைக்கும் அது பார்ட் டைம் மினிஸ்ட்ரி தான். ஏன்னா நான் ஃபுல் டைமராக வேலை செஞ்சுட்ருக்கிறேன் ஒரு இடத்துல. அது எப்படிப்பட்ட வேலைன்னு உங்கள் யாருக்கும் இமேஜினே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா கணமும் அவருக்கே. வேலையை விடுன்னு சொன்னால் விட்டுருவோம். ஆனால் இப்போ நீ விடாத, வேலை தான் உனக்கு ஊழியம், வேலை பண்ணு. அந்த வேலையின் வரக்கூடிய ஊதியத்தை வைத்து நாங்கள் என்னவெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லி தேவனே அறிவார். நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் உடனே ஒரு சேனலில் ரன் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்தை நீங்கள் எப்படியாக பிரயோஜனப்படுத்துறீங்கிறத சற்று ஆராய்ந்து பாருங்கள். அது முக்கியம். சரி, மறுபடியும் வரலாம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் 5வது அதிகாரத்தை நாம் நிறைவேற்றிவிட்டு 6வது அதிகாரத்துக்குள் மிக சமீபத்தில் நுழைந்து விடுவோம். ஆனால் இந்த 5 அதிகாரங்களுடைய சாராம்சம், இந்த பூமியானது சிருஷ்டிக்கப்பட்டது, அந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் பெயர் கொடுக்கப்பட்டது, ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் தேவனுடைய சாயலில். தேவனாகிய கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை விடுத்தார், அந்த விருட்சத்தை மட்டும் தொடாதிருங்கள், சாப்பிடாதிருங்கள், பார்க்கவே பார்க்காதீங்கப்பான்ட்டார். ஆனால் 3ஐயும் செஞ்சு முடிச்சுட்டு பாவிகளாக விட்டார்கள் இந்த சிருஷ்டிப்புகள். குறிப்பாக தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும். அதற்கு பின்ற உலகம் சீர்கெட்டு போனது. அநியாயமான அக்கிரமமான காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்தது. பாவம் தலைவிரித்து ஆடினது. பாவத்துடைய பின்விளைவை இந்த உலகம் கண்டது. பூமியானது சபிக்கப்பட்டது. மனிதனும் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். காயினோட சந்ததிகள் எல்லாம் கொலைகாரர்களாம், கொள்ளைக்காரர்களாம், வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கலாம், விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருக்கலாம், மற்றும் வாய்களை சொல்ல முடியாத பாவங்கள் எல்லாம் அவர் செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். இந்த பூமியை சீர்கெட்டு போனது. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இதை சரி செய்வேன் என்ற அந்த வாக்கு தத்தத்தை ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்க வாசிக்க நேர்ந்துடும். 4வது அதிகாரம் முடிந்த 5வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் ஏனோக் என்கிற ஒரு தேவனுடைய பக்தன், தேவனுடைய தாசன், பரிசுத்தவான் வருகிறார். அவருக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் தான் சேத்தும் ஆபேலும். இவர்களிடமிருந்து பல காரியங்களை ஏனோக்கானவர் கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்டு தன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தில் முன்னேறி செல்லுகிறார். தன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தில் அவர் முன்னேறி சென்று கொண்டே இருந்த மாத்திரத்தில் ஒரு கட்டத்தில் பார்ப்பீர்களானால் அவர் முக்தி அடைந்தார் என்று சொல்லலாம். ஸ்டேட் ஆஃப் எட்டர்னிட்டி ஆல்மோஸ்ட் வந்துட்டாருங்க. அந்த பக்தி வைராயத்த நிமித்தமாக அவரும் பார்ப்பீங்களான்னு என்ன போல உங்களை போல நான் சொன்ன மாதிரி பார்ட் டைம் மினிஸ்ட்ரி தான் அவருக்கும்.
மினிஸ்ட்ரின்னு ஒன்றும் பண்ணலை. ஏன்னா ஊழியம் செய்யறதுக்கு அங்கே ஒரு பையனும் அவர்கிட்ட வரல. சர்ச்சு நடத்தல அவர். இவர் சொல்றது எவனும் கேட்டிருக்க மாட்டானுங்கன்னு தான் எனக்கு நம்பிக்கை. என்ன கேட்டால் அங்கே வேற யாரோட பெயரையும் குறிப்பிடலை. ஏனோக்கு ஒருவர் மட்டுமே அந்த இடத்தில் பக்திமானாக காணப்படுகிறார், ஒரு பரிசுத்தவானாக காணப்படுகிறார், தேவனுடைய கண்களில் கிருபை பெறுகிறார், தயவு பெறுகிறார். எல்லாத்தை விட ஆண்டவர் ஏனோக்கை அதிகமாக நேசிக்க தொடங்கினார். ஏனென்றால் இவர் ஒருவருக்கே கர்த்தருக்கு கிட்டி நெருங்குவது எப்படி, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வது எப்படி, கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்காது எதெல்லாம் பிடிக்கும் என்று சொல்லி எல்லாம் மிகவும் ஆராய்ந்து பார்த்து ஆதாமும் ஏவாளும் ஒரு கட்டத்தில் சம்பாஷணை வைத்தார்களே, அந்த லெவலுக்கு நம்ம போகணும்னு சொல்லி அந்த லெவலுக்கு போயிட்டார். ஆனா தேவனுடைய முகத்தை பார்க்க முடியல. ஒரு கட்டத்தில் தேவனுக்கு தன்னுடைய முகத்தை காண்பிக்க விருப்பமா இருந்ததுனால் அவர் அப்படியே எடுத்துக்கிட்டார். போதும்ப்பா நீங்க வாழ்ந்தது, வா நீ மோட்சத்துக்கு வா, இப்ப பாரு என் முகத்தை, எனக்கு உன்னை பார்க்கணும், வா 2 பேர் சேர்ந்து இருக்கலான்னு எடுத்துட்டார். ஏனோக்கை பார்த்து வளர்ந்தவர் தான் மெத்துசெலா. தன்னுடைய ஒரே குமாரன் இல்ல, பல குமாரர்கள் அவரும் ஒருத்தர். பல குமாரர்களும் குமாரத்திகளும் மெத்துசெலாவுக்கும் இருந்தது. அவருடைய அப்பாவானவர் ஏனோக்கு இருந்தது. மெத்துசெலாவானவர் ஒரு ஒன் ஆஃப் த சன்ஸ், அதாவது அவருக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த சன்ஸ் யாருன்னு பார்ப்பீர்களானால் அங்க லாமேக் என்கிற ஒரு பக்திமானை அவர் பெற்றெடுக்கிறார். லாமேக்கை எதனால் நாங்கள் பக்திமான் என்று சொல்லுகிறோம் என்றால், லாமேக்கு ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். அவர் பெயர்தான் நோவா. நோவா என்கிற பெயரை சூட்டுகிறார் லாமேக் ஒரு பெரிய வைராகியத்தோட, ஒரு பெரிய தரிசனத்தோட, ஒரு தீர்க்க தரிசனத்தோட அவர் அந்த பெயரை சூட்டுகிறார். இவன் என் குமாரன், இவன் பெயர் நோவா என்று அழைக்கப்படும். இவன் இந்த உலகத்திற்கு ஆறுதல் கொண்டு வருவான். நாங்கள் கையிட்டு சேர காரியங்களை, கடினமான காரியங்களை, இந்த பூமி சபிக்கப்பட்டது நிமித்தமாக நாங்கள் கடினமான காரியங்களை செய்து உழைத்து எங்க வேர்வையின் பிரயாசத்துல இதெல்லாம் சம்பாதிக்கிற அந்த நாட்கள் மாறும். எங்களுக்கு தப்பி செல்ல ஒரு வழி கிடைக்கும். தேவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கும். எங்க வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு பிரதி உத்தரமாக இவர் இந்த மகனுக்கு இப்படியாக பெயரை சூட்டுகிறார். இதை குறித்தெல்லாம் நாம் சென்ற அத்தியாயத்திலே நம்ம பார்த்து விட்டோம். 29வது வசனத்தை தான் நான் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். 30வது வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்ல போக ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னும் 45 சாப்டர்ஸ் இருக்கு, 45 அதிகாரங்கள் இருக்கு. இதை முடித்தே ஆக வேண்டும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, இதை முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு லைப்ரரி, ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணி வச்சிருப்போம். நீங்க ஃப்ரீயா பார்த்துக்கலாம். உடனே சிடி போட்டு விற்கிறது, சிடி காலம்லாம் முடிஞ்சு போச்சு தெரியுங்களா. நான் ஒரு இஎல்எஸ்க்கு போயிருந்தேன். இவரோட சிடி இருக்குங்களான்னு கேட்டால் அவன் நல்லா சிரிக்கிறாப்புல. அவர் ஓனர் அங்கே இருக்கிறாரு, இங்கே பெங்களூர்ல ஃப்ரேசர் டவுன் கிட்ட. என்ன பிரதர் சிரிக்கிறீங்க அப்படின்னா, சிடி எல்லாம் நிறுத்தி 3 வருஷம் ஆச்சு பிரதர், இப்பெல்லாம் பாடல்கள்லாம் யூடியூப் சேனல்லே ஃப்ரீயா வருது எல்லாமே அப்படின்னாரு. ஆஹா, அப்படி மாறிடுச்சா, சரி நம்ம ஒருத்தர் தான் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றோம்னு நினைச்சா இவங்க எல்லாருமே எந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு அப்போதான் எனக்கே தெரிஞ்சது. அதனால சிடி எல்லாம் போட்டு விற்கல, ஒன்றும் இல்லை. நீங்க பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷம், பரலோகமே இறங்கினது போல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. பாருங்க 30வது வசனம். ஆஃப்டர் ஹி பிகாட் நோவா, அதாவது லாமேக்கானவர் நோவாவை பெற்றெடுத்த பின்பே, லாமேக் lived 595 years, அதாவது 595 ஆண்டுகள். அவர் இவரை பெற்றெடுக்கிறப்போ 182 வயது அவருக்கு. பயங்கரமான தாத்தா பெற்றெடுக்கிறார். அந்த அந்த குழந்தையை பெற்றெடுத்த பின்பே ஏறத்தாழ 595 ஆண்டுகள் அவர் அங்கே உயிரோடு இருக்கிறார். அப்படி என்றால் நோவாவோடு கூட அவர் பிரயாணம் செய்த ஆண்டுகள் எவ்வளவுதான்? 595 ஆண்டுகள். அதற்கு பின்பே he begot many sons and daughters, நிறைய குமாரர்களும் குமார்த்திகளும் அவருக்கு பிறக்கிறார். இதிலிருந்து இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கலான்னு கேட்டா, அவருடைய முதல் மகன் பார்ப்பீர்களானால் நோவாவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பொருள் உண்டு. 31வது வசனம். So all the days of Lamech were 777 years and he died. அவர் 777 ஆண்டுகள், 777 இருந்து நல்ல நம்பர்ல
உடனே நம்ம ஆளுங்க நியூமராலஜி கால்குலேட் பண்ணுவாங்க. 7 7 21 ஆச்சுங்க, 1 3, நல்ல நம்பர் நல்ல நம்பர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஆளுங்க ஏன் உருப்படாமல் இருக்கிறாங்கன்னு தெரியுதா? அப்போ பேரை மாத்துறது, நம்பரை மாத்துறது, நம்பர் பிளேட் எனக்கு இதுதான் வேணும், லக்கி நம்பர்னு வாங்குறது, அன்னைக்கே போய் முட்டிட்டு நிற்கும் வண்டி. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. And Noah was 500 years old, and Noah begot Shem, Ham and Japheth. இப்போ இவர் மரிக்கிறப்போ நோவாக்கு வயசு என்ன ஆகுதுன்னு கேட்டா 500 ஆண்டுகள் ஆகுது. 500வது வயதுல தான் அவருக்கு 3 குழந்தைங்க பிறக்குது. அப்படின்னா அவருக்கு எப்போ கல்யாணம் கட்டிக்கிட்டாருன்னு கூட ஒன்றும் சரித்திரத்துல சரியான ஒரு இது இல்லை, ப்ரூஃப் இல்லை. எப்போ அவருக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கூட தெரியாது. மேபி அவரு ரொம்ப ஆண்டுகள் கல்யாணமே ஆகாம இருந்து தான் கடைசியா கல்யாணம் பண்ணின பிறகு அவருக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, 3 ஆண் பிள்ளைகள். ஷெம், ஹேம், ஜாபெத், இவங்க 3 பேர். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா, இன்னைக்கு கொஞ்சம் அந்த 5வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சரித்திரத்தை கண்டிப்பா நம்ம கோர்வா வந்துட்டு இருக்கோம். எந்த வசனத்தையும் நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டா அப்படிதான் பைபிள் ஸ்டடி இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 5 சாப்டர்ஸ், 5 அதிகாரங்களை முடித்து நிறைவேற்றி விட்டோம். 6வது அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கிறோம். 6வது அதிகாரத்துடைய சாராம்சத்தை நாம் சற்று தியானிக்க வேண்டும். அந்த கான்டெக்ட் செட்டிங் என்று சொல்லுவார்கள். அதை பண்ணிட்டு தான் நம்ம 6வது அதிகாரத்துக்குள்ள போனோம். அதுக்கு இந்த அத்தியாயத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். 6வது அதிகாரம் போல ஒரு சாராம்சம் வாய்ந்த அதிகாரம் இந்த வேதத்திலே கிடையாது. ஏன்னு கேட்டா, இந்த 6வது அதிகாரம் தான் இந்த உலகத்திற்கே ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்த அதிகாரம். இந்த 6வது அதிகாரத்துக்குள்ளதான் பல காரியங்களும், பல சத்தியங்களும், பல சந்ததிகளும் உருவாகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல நோவாவின் பேழை என்கிற அந்த பயங்கரமான ஒரு சரித்திர ஆச்சரியத்தை நாம் பார்க்க நேர்ந்திடும். நோவாவின் பேழை எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்திருந்தது? எதனால் இந்த பேழையை கட்டும்படி ஆண்டவர் கட்டளை இடுகிறார்? முதலாவது, இந்த மாதிரி ஒரு பேழை, இந்த மாதிரி ஒரு ஜலப்பிரளயம் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவருடைய டிசைன்லயே கிடையாது. அவர் எப்படியாக இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார் என்றால், இந்த உலகத்துல என் சாயலாக வாழக்கூடிய மனிதனும் மனுஷியும் ஒருபோதும் ஒரு நாளிலும் பாவம் என்கிற காரியத்திற்கு துணை நிற்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, என் சாயல்ல அவங்கள உண்டாக்கியிருக்க, என் சாயல்ல உண்டாக்குன என் பிள்ளை என்ன மாதிரிதான் இருக்கும். நான் எப்படி பரிசுத்தத்தை நாடி ஓடுகிறேனோ, என் கண்கள் எல்லாம் சுத்த கண்ணா இருக்கிறதோ, என் இருதயமானது பரிசுத்தையே நாடி அசுசியான காரியங்களை வெறுத்து ஒதுக்குகிறதோ, அதே போலதான் என் சிருஷ்டிப்புகளும் இருக்கும் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் ஒரு டிசைனை கொண்டு வரார். அந்த டிசைன்ல மரணம் கிடையாது, அந்த டிசைன்ல பாவம் கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது, அழுகுரல் மற்றும் கண்ணீர் மற்றும் வலிகள், வேதனைகள், வியாதிகள், மரணங்கள், இந்த மாதிரி காரியமே கிடையாது. ஆனா 3வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தோம், நான் எல்லாம் வசனங்கள்லாம் தியானித்தோம். என்னாச்சு? மனிதனானவன் விழுந்து போனான், பாவத்தில் விழுந்து போனான். அதற்கு பின்பு ஆண்டவர் என்ன பண்றாரு? உட்காந்து, அவரே தானே ஆர்கிடெக்ட். இப்போ நீங்க ஒரு ஆர்கிடெக்டை வச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போடுறீங்க. ப்ளூ பிரிண்டின் பிரகாரம் கட்ட ஆரம்பிக்கிறப்பதான் ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தான் போறீங்க? திருப்பியும் ஆர்கிடெக்ட் கிட்ட தான் போறீங்க. எப்பா இப்படி நினைச்சோம், இப்படி நான் சொன்ன மாதிரி தான் நீ டிசைன் போட்டு கொடுத்த, ஆனா இது கட்ட தான் தெரியுது, ஐயோ இது வேற மாதிரி போதே, இந்த ரூம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இந்த பில்லர் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இது கொஞ்சம் மாற்றி அமைத்து கொடுப்பா அப்படின்னோடனே என்ன பண்றாரு ஆர்கிடெக்ட்? அண்ணா ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் உட்காந்து வேலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாரம் டைம் எடுத்து என்னதான் பண்றாரு? ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட்டை ஃபர்ஸ்ட் சைட்ல வச்சுக்குவார். வச்சுட்டு ஒரு புது ப்ளூ பிரிண்ட்டை திருப்பியும் போட ஆரம்பிப்பார். அதாவது ரிவைஸ்டு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம். அதை திருப்பியுமாய் அவர் மறுசீலனை பண்ணி அந்த காரியங்கள் திருப்பியும் சீரமைக்கப்படுகிறது, மறுசீரமைக்கப்படுகிறது இல்லைங்களா? அப்போ அந்த பில்லர் இங்கிருந்து இங்க போடுங்க, இங்க பில்லர்களை மாற்ற முடியாது, என்ன போட்டு எடுத்தாச்சு, ஆனா நீங்க பீம் எல்லாம் இப்படி மாத்தி போடலாம், இப்படி நீங்க வால் எல்லாம் இப்படி செவரெல்லாம் இப்படி வச்சு கட்டலாம் அப்படின்லாம் ஒரு புது ஐடியா கொடுக்குறாரு. இப்ப அந்த மாதிரிதான் கர்த்தராகிய தேவன்
அமர்ந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட கலந்து பேசுகிறார். பேசி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த உலகத்தில் அக்கிரமம் என்றது தலை தூக்கி ஆடினதுனால் இந்த உலகத்துல பல பேர் பல காரியத்துல ஈடுபட்டு நாம் கொஞ்சம் கூட நம்ம யோசித்து பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு மனிதனானவன் தன்னுடைய உலக ஞானத்துல வளர்ந்திருக்கிறான், நமக்கு எதிராளியாய் மாறிவிட்டான். இந்த காரியத்துக்காக நாம் இவனை படைக்கவில்லை. இவர்களை படைத்து இவர்களை நாம் சிருஷ்டித்தது வேற ஒரு உன்னதமான நோக்கத்துக்காகவே தவிர இந்த உலகத்தை நாம் இப்படியாக படைத்து இவர்களுடைய கரங்களில் கொடுத்தது இந்த பாவத்திற்கு துணை நிற்பதற்காக அல்ல என்று சொல்லி இவங்க 2 பேரும் கலந்து பேசி ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டு, அதுல ப்ளூ பிரிண்ட்ல ஒண்ணுமே இல்லை, என்னதான் இருக்கு, ஒரு போட்டும் தண்ணியும் தான் இருக்கு. அதை ப்ளூ பிரிண்ட்னு சொல்ல முடியாது. இப்போ அது வந்து பிக்சரா மாறிடுச்சு, அது ஒரு சித்திரமாய் மாறிவிட்டது. அந்த சித்திரத்துல அழகா பூமியை வரைகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அதை ஜலத்தினால் நிரப்புறாரு. சரி, பழைய டிசைனுக்கே போயிடலாம் அப்படின்னு. என்னதான் பழைய டிசைன்? 1வது அதிகாரத்தை 1வது வசனத்துல என்ன எழுதியிருக்கு? இந்த உலகம் ஜலத்தினால் நிரப்பப்பட்டு வெறுமையா இருந்தது, இருள் சூழ்ந்தது, அதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தால், வாஸ் ஓவரிங் ஓவர் த வாட்டர்ஸ் ஆஃப் த சீ அப்படின்னு. பழைய டிசைனே போயிடலாங்க அப்படின்னு. கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் தெரியும், நாங்கள் ஃப்ளோ சார்ட்டுன்னு போடுவோம், அதில் வந்து கோ டு ஸ்டெப் 1 அப்படின்னு இருக்கும். இப்படி ஆச்சுன்னா பழைய கதைக்கே போய் அப்படியே அங்கிருந்து வா திரும்பி அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் கால்ட் அஸ் லூப்பிங் ப்ராசஸ், லூப்ல போறது. அப்போ 2 பேரும் முடிவுக்கு வந்துட்டாங்க, ரைட் இதை ஒரு வழி ஆக்கிடலாம் அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் நோவாவானவர் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த காரியத்தெல்லாம் நான் இப்பவே வர்ணிக்க விரும்பலை. என்ன கேட்டால் நிறைய காரியங்கள் பேச வேண்டியது இருக்கு. எப்படி கிருபை பெற்றார், அவர் ஒருவர் மட்டும் என்ன தனியா ஒரு வித்தியாசமா பண்ணியிருந்தால் அவர் கிருபை பெற்றிருப்பார் என்று சொல்லி எல்லாம் நாம் சற்று வியாக்கியானம் பண்ண வேண்டும். அப்புறம் ஆண்டவருக்கு பிரியமானவராய் அவர் மாறினார். அப்புறம் அங்கே பார்ப்பீர்களானால் அங்கே ஆர்க் இஸ் ப்ரிப்பேர்ட், நோவாவோட ஆர்க், நோவாஸ் ஆர்க். இன்னைக்கும் துருக்கி தேசத்துல அங்க ஒரு மலை பிரதேசத்துல அது ஒதுங்கி இருக்கக்கூடிய காரியம் இருக்கு. அதை அப்படியே சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா சில பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அங்க சில அரசியல் பரிமாற்றத்தின் சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் அந்த இடத்தை அவங்க சீல் பண்ணி வச்சிருக்காங்க. யாருக்கும் உள்ளே போவதற்கு அனுமதி இல்லை. ஆனா அங்கதான் இருக்கு. நீங்க இன்னைக்கு கூட வந்து அந்த கூகுள் மேப்ல இருந்து பார்ப்பீர்களானால் அங்க நீங்க பார்க்க நேர்ந்திடும், தெளிவாக நீங்க பார்க்க நேர்ந்திடும். அங்க இருந்து பாத்தீங்கன்னா நோவாவோட ஆர்க் வந்து ரொம்ப தெளிவா தெரியுமாமா. இப்ப கூட ஆராய்ச்சி வல்லுநர்கள் பார்ப்பில்லானால் இந்த காரியத்தை குறித்தெல்லாம் அதிகமாக அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த அளவுக்கு ஒரு தெளிவு வந்து வேற எந்த விதமான ஸ்ட்ரக்சருக்கும் கிடைக்கலையாம். கிரேட் வால் ஆஃப் சைனா அது ஆர்டிஃபிஷியலா பண்ணினது, அவன் பெரிய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அவன் பண்ணியிருக்கான். பட் பார்ப்பில்லானால் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு காரியத்தை வந்து எந்த விதமான ஸ்ட்ரக்சருக்குமே வந்து கிடைக்கலையாம். அதுதான் வந்து மிக ஆச்சரியமான ஒரு காரியமாக அவர்களும் கருதுகிறார்கள். சரி, இப்போ நம்ம வேத வசனத்துக்குள்ள கடந்து செல்ல ஆரம்பித்திடலாம்னு நினைக்கிறேன் நான். 6வது அதிகாரம், 6வது அதிகாரத்தோட டைட்டில் பார்க்கலாம். இது இன்னொரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன், அதை தான் சொல்ல வந்தேன். 3 பகுதிகளாக 6வது அதிகாரத்தை நாம் பிரிக்கலாம். அந்த 3 பகுதிகள் தான் என்ன? 1, the wickedness and judgment of man. மனிதனுடைய என்ன சொல்றது, அந்த விக்கெட்னஸ் என்றால் இருங்க, இது எப்படி நான் மறந்து போவேன், அக்கிரமம். அவனோட அக்கிரமத்துக்கு எல்லையே இல்லைங்க. எப்படி அக்கிரமம் பண்றான் பாருங்க, விக்கெட் ஃபெல்லோ அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா. நான் இப்படி சொன்னோடனே உங்களுக்கு ஒரு 7-8 பேரோட பெயர் ஞாபகம் வருது இல்லைங்களா. ஏன் ஞாபகம் வருது? ஏன்னா அவங்க பண்ணின செயல் அப்படிப்பட்ட செயல். அக்கிரமம்னு சொன்னோன்னா ஆண்டவருக்கு யார் பேர்லாம் ஞாபகம் வரும்? நான் நினைக்கிறேன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பயலோட பேரும் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா எவனுமே வந்து எல்லாருமே they fallen short of glory, எல்லாருமே அக்கிரமம் பாவம் செய்து தன்னுடைய மகிமை இழந்து போனார்கள் என்றெல்லாம் வேதத்தில் எழுதி இருக்குது இல்லைங்களா. உண்மையா இல்லையா? அதனால the wickedness and
மனிதனுடைய அக்கிரமம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பம் என்று சொல்ல அந்த காரியத்தை முதலாவது பகுதியில நாம் பார்க்கலாம். 1-8 வசனத்தை இப்படியாக அங்க பகுதியாய் பிரித்திருக்கிறார்கள். இது அருமையான ஒரு புத்தகம். என்ன NKJV வருஷன் எனக்கு பிடித்ததே அதுதான். அருமையா பகுதியா பிரித்து அதுக்கு அழகா டைட்டில் கொடுப்பாங்க. டைட்டில்லே பார்த்தீங்கன்னா காரியம் அடங்கிடும், நிறைய விஷயங்கள் நீங்க அதிலேயே கத்துக்கலாம். அதனாலதான் உங்களை அந்த பேட்டர்ன்லயே கொஞ்சம் கோச் பண்ணிட்டு வரோம். மற்ற வெர்ஷன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. நான் நிறைய வேதாகமான வாசிச்சிருக்கேன். நான் கத்தோலிக்க பைபிளும் படிச்சிருக்கேன், NIV படிச்சிருக்கேன். இப்போ ஜோனத்தல் மிஷேல் நியூ டெஸ்டிமெண்ட்னு சொல்லுவாங்க, JMNTன்னு சொல்லுவாங்க. அருமையான மொழிபெயர்ப்பு, கொஞ்சம் காஸ்ட்லியான புத்தகம். ஆனால் வாங்குங்க, வாங்கி படிங்க, நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்கொள்வீங்க. ரைட். இப்போ இரண்டாவது பகுதி என்னென்று சொன்ன பார்த்தால், நோவா ப்ளீசஸ் காட். நோவாவானவர் தேவனை பிரியப்படுத்துகிறார். அது பார்ப்பீர்களானால் ஒரு 9-13 வசனம் அதுல வருது. நோவா ப்ளீசஸ் காட் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பேராகிராஃபா ரத்தின சுருக்கமா அங்க அழகா பண்ணி வச்சிருக்கிறாங்க. எதனால தேவன் நோவாவிடம் ஏதோ பிரியமாக இருந்தார், நோவா எப்படி தேவனை பிரியப்படுத்தினார், இந்த காரியத்தெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா தியானிக்கணும். அதற்கு பின்பே மூன்றாவது பகுதியாக பார்ப்பீர்களானால் த ஆர்க் இஸ் ப்ரிப்பேர்ட். எப்படின்னா பேழையானது தயாராகிவிட்டது. மனுஷனுடைய அக்கிரமம், தேவனுடைய நியாய தீர்ப்பும். நோவாவானவர் தேவனை பிரியப்படுத்தினதுனால் அந்த இடத்தில் பேழையை அவர் வர்ணனையா அங்க சொல்லுகிறார். இப்படிதான்ப்பா நீ பேழையை ரெடி பண்ணணும் அப்படின்னு. ரைட் ஆண்டவர், அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு அவர் வேலையில் இறங்கிட்டார். சரி, இது 3 பகுதிகளாக பிரித்து நாம் பார்க்கலாம். எவ்வளோ அத்தியாயங்கள் வரும்னு தெரியல, பட் பார்ப்போம். 6வது அதிகாரம் 1வது வசனத்துக்குள் கடந்து செல்லுவோம். Now it came to pass when the man began to multiply on the face of the earth and daughters were born to them. இப்போ 1வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மனிதனானவன் அங்க பழுகி பெருகிறப்போ பூமி எங்களும் குமாரத்திகளாலும் நிரப்பப்படுகிறது. ஏன்னா நிறைய குமாரத்திகள் பிறக்கிறாங்க. அந்த காலங்களில் பார்ப்பீங்களானால் இவரோட கோட்பாடு கிடையாது. யார் மோசே பக்தனுடைய லாஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ், மொசைக் லாஸ் என்று சொல்வார்கள், அது கிடையாது. அப்படி இல்லாததுனால தடி எடுத்தவன்லாம் சண்டைக்காரங்கிற மாதிரி எவனுக்கு எந்த பெண்ணை பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் கட்டிக்கலாம். தன்னுடைய சகோதரியா இருந்தாலும் அவங்க கட்டிக்கலாம், ஏன் தாயா இருந்தாலும் கட்டிக்கலாம், அந்த மாதிரி. அப்போ ஒரு கலப்பு திருமணம், அந்த ஒரு கோட்பாடு அதெல்லாம் இல்லை. யாருக்கு யார் மேலே பிரியுமோ எல்லாம் போகலாம். அப்புறம் தான் மோசே பக்தன் வந்த பிறப்பு அந்த காரியங்கள் எல்லாம் அவர் கட்டளைகளாகவும் கோட்பாடுகளாகவும் அங்கே கொடுக்கிறார். ஏன்னா இப்படி இருக்கக்கூடாது, இந்த கலப்பு திருமணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகா ஹைரார்கி டிஃபைன் பண்றார். யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம், யாரை கல்யாணம் பண்ணா பாவமாகும், அப்படி நினைக்கவே கூடாது அப்படின்லாம். அப்ப கூட பாத்தீங்கன்னா கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, ஒரு தாயும் தன்னுடைய மகனும் பாத்தீங்கன்னா உடல் உறவு வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதை நீங்க கண்டுக்காத மாதிரி சபையில அவங்கள விட்டு வச்சிருக்கிறீங்களே, என்னடா நீங்கெல்லாம் மனுஷனுங்களா? ஏன் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை மட்டும் நீங்க துஷ்பிரயோகம் பண்ணல, கிருபை துஷ்பிரயோகம் பண்ணல, பழைய ஏற்பாடு பிரகாரம் கூட நீங்க வாழலையே அப்படின்னு அங்க சுட்டி காட்டுறாரு பவுல் அப்போஸ்தலர். ஆக உலகமானது கெட்டு அழிந்து போனக்கூடிய காரணம் என்னவென்றால் இந்த கலப்பு திருமணம். அதுக்கு நான் வரவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா that the sons of God saw the daughters of men that they were beautiful. இங்க sons of God என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். சன்ஸ் ஆஃப் காட் அப்படி என்று சொல்லி சில மொழிபெயர்ப்புகளில் பார்க்கிறப்போ சன்ஸ் ஆஃப் காட் யாருன்னு கேட்டா மனுஷகுமாரர்கள் தான், வேற ஒருத்தரும் கிடையாது. மனிதர்களுக்கு பிறந்தவர்கள் தான், மனுஷனா இருக்கிறவன் தான் சன்ஸ் ஆஃப் காட் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேற மொழிபெயர்ப்புகளில் பார்ப்போமானால் நீங்க சன்ஸ் ஆஃப் காட் என்று சொன்னு பார்க்கிறப்போ ஏஞ்சல்ஸ், அதாவது தேவ தூதர்களையே அது குறிப்பிடுகிறது. இப்ப தேவதூதர்கள் முதல் முறையாக இந்த குமாரத்திகள் என்று சொல்லி அந்த காரியத்துக்குள் அவர்கள் வருகிறார்கள். இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்போ படைப்போ இருந்ததே கிடையாது. அதனால அவங்க ஒரு தூதர்களாக இருந்தாங்க. பல யுகங்கள் இருந்தது, பல படைப்புகள் இருந்தது, அதெல்லாம் இந்த வேதத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த உலகமானது இந்த யூனிவர்ஸ் என்று சொல்லுவார்கள் இல்லைங்களா, யூனிவர்ஸ்,
அண்ட சராசரம் என்று சொல்லுவாங்க. யூனிவர்ஸ் என்கிறது பார்ப்பீர்களானால் பல ட்ரில்லியன் ஆண்டுகள், அந்த ஜில்லியன், ட்ரில்லியம், குவான்டேனியம் அப்படியெல்லாம் சொல்லி போயிட்டே இருக்கும். மேலே மேலே மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், ஜில்லியன் இப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது எவ்வளோ வயசுன்னு யாருக்குமே தெரியாது. மில்கி வே கேலக்சின்னு ஒரு காரியம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு புள்ளி புள்ளியாக போயிட்டு இருக்கும். அப்படியே நீங்கள் போக ஒவ்வொரு புள்ளியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம். சில கிரகங்களை மட்டும்தான் இவங்க கண்டு எடுத்திருக்காங்க. ஜூபிட்டர், மார்ஸ், இந்த சூரியன், சந்திரன், அப்புறம் நம்ம பூமி, இதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய நெய்பரிங் பிளானட்ஸை மட்டும்தான் அவங்க வந்து பெயர் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் பெயர் குறிப்பிடாத ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பிளானட்டுகள் உண்டாமா, கிரகங்கள் உண்டாமா. அந்த கிரகங்கள்ல பல யுகங்கள்ல ஆளுமை செய்கிறவர் யாரா தான் இருக்கிறார்? கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் கூட ஆளுமை பீடத்தில் இருக்கிறவர்கள் யார்? இந்த தூதர்கள் தான். இந்த தூதர்கள் எவ்வளவோ படைப்புகளை பார்த்திருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய யுகங்களை எல்லாம் அவர்களும் சேர்ந்துதான் சந்தித்திருக்கிறார்கள். ஏன்னால் பணிவிடை செய்யக்கூடியவர்கள், தேவனோடையே இருந்தவங்க. ஆனால் லூசிஃபர் என்ன பண்ணிட்டான்? 1/3 பகுதியை கன்வின்ஸ் பண்ணிட்டான். எவ்வளோ பெரிய அரசியல்வாதியா இருப்பான் பாருங்க. இன்னைக்கும் நடக்குது இல்லையா? எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா இவன் அங்கே தாவான், அவன் இங்கே தாவான். இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த தாவர புத்தியெல்லாம் பரலோகத்தையும் அவன் விலைக்கு வாங்கியிருக்காங்க. 1/3 பகுதியை கன்வின்ஸ் பண்ணிட்டான். தேவனுக்கு எதிராக வாங்க போய் அவரை முடிச்சிடலாம் கதையை அப்படின்னு. எசேக்கியேல் 28 ஐசியா 14வது அதிகாரத்தையும் எடுத்து வாசித்து பாருங்க. அதெல்லாம் குறித்து நான் ஏற்கனவே ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா நம்ம ப்ரீச் பண்ணியிருக்கோம். பெரிய அரசியல்வாதிங்க அவன். ரெடி பண்ணிட்டான் ஆண்டவரே போட்டு தள்ளுறதுக்கு. அங்கே ஆள்லாம் செட் பண்ணிட்டான். ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆள்னு அவனுக்கு தெரியல போல. இவன் செட் பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே அவனை அங்கிருந்து ஒரே தள்ளி விட்டார். போங்கடா வழி அப்படி. அந்த மாதிரி ஆண்டவர் அவர். அதுதான் லூக்கா 10வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவன் அவர் குறிப்பிடுகிறார். என்னடா நினைச்சீங்க? அவனுக்கு இவங்கெல்லாம் வந்து பிசாசே ஓடி போச்சு, உங்க நாமத்துல பிசாசே ஓடி போச்சுன்னு பிசாசுக்கு மேன்மை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவனை தள்ளி விட்டவன்டான். ஆனால் அவன் கீழே விழுந்து போனவன், தோத்து போனவன். அவனை போய் மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பார். ஆக இந்த சன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லி பார்ப்போமானால் அதோடைய உண்மையான பதம் என்று பார்த்தால் அது தேவதூதர்களை தான் குறிக்கிறது. இது விழுந்து போன தேவதூதர்கள் என்று இன்னொரு சில மொழிபெயர்ப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. விழுந்து போன தேவதூதர்கள் அங்கேதான் இருக்கிறாங்க இல்லைங்களா? சுத்தி திரிந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அசுத்த ஆவிகளாய் சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாதாளத்துல அந்த கதவானது லைட்டா திறக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து நீங்க வெளிப்பாடு 20வது அதிகாரத்துல வாசிக்கலாம். பாட்டம்லெஸ் பிட்ல இருக்கக்கூடிய அந்த சீலை நல்லா மூடுவாங்க. அங்க அது வரைக்கும் லைட்டை திறந்து தான் இருக்கும். அது அசுத்தாவிகள் மேலே கீழே இறங்கி கொண்டு மேலே போய் எல்லா சேட்டைகளை பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் டீல் இல்லையா? பர்மிஷன் கொடுத்தாலும் என் பிள்ளைங்க விழுந்து போக மாட்டாங்க, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிறார். ஆனால் விழுந்து போயிட்டான். அதுதான் பிரச்சனையா இப்போ. ஆனா சரியான மொழிபெயர்ப்புகள்ல நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணி வேத பாரகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தது என்னன்னு கேட்டா, இது தேவ தூதர்களா தான் இருக்கணும். எந்த தேவ தூதர்கள்? ஆண்டவரோடு கூட உன்ன இருக்கிறாங்க, பரிசுத்தர்களா இருக்கிறாங்க. பரிசுத்த தேவ தூதர்கள் தான், பணிவிடை செய்யக்கூடிய தேவ தூதர்கள் தான். இப்ப இந்த தேவ தூதர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இந்த படைப்பு பார்த்தா அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து பிரமிச்சு போயிட்டாங்க. என்ன அழகா யோசிக்கிறான் மனுஷன், இந்த மாதிரி ஒரு யுகத்தை நம்ம பார்க்கவே இல்லையே, இவனோட சிந்தனையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. உடனே தலையில பக்கத்துல இருக்கிற தூதர் தட்டி சொல்றாரு, டே யாரை பத்தி நீ பேசிட்டு இருக்கிற? இவங்க தூதர், இவங்க படைப்பு மட்டும் இல்லடா, இவங்க தேவனே தான், ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க செயல்பாடெல்லாம் அப்படித்தானே இருக்கும். அப்படியே சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க பார்க்கிறாங்க. வேதத்தில் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் மேல இருந்து கீழே பார்த்து நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறார்களாம். இவர்கள் யோசிக்கும் தன்மை, இவர்கள் யோசிக்கும் திறன், இவர்களுக்கு முடிவெடுப்பதற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை போலவே ரொம்ப அழகாக யோசிக்கிறார்களே, எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களா இருக்கிறார்கள், படைப்பாளிகளா இருக்கிறார்கள், இனோவேட்டர்ஸ் அண்ட் இன்வென்டர்ஸா இருக்கிறாங்க, ரொம்ப டைனமிக்கா திங்க் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு யுகத்தையோ இந்த மாதிரி ஒரு படைப்பையோ நாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பராமப்படுறாங்க அப்படின்னு சங்கீதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பணிவிடை செய்யக்கூடிய தூதர்கள், நமக்கு உதவி செய்ய தான் அவங்க இருக்காங்க, இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு கட்டளையிட்டோன்னு வந்து நிற்கிறாங்க பாதுகாக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட தூதர்களை பார்த்த தூதர்கள்லாம் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? உண்மையாலுமே அவங்க பவர்ஃபுல் தான், பரிசுத்தவான்கள் தான். அவங்கெல்லாம் வந்து பரிசுத்த ஆவிகள்,
ஆவி, பணிவிடை ஆவிகள் அவர்கள் பேர். மனுஷன் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு மன்னா அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபுட் இருக்கு. அதை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க. இங்க இருக்கிற ஆட்கள் வந்து கத்தோலிக்கர்கள் சம்மனஸை வணங்குவார்கள். சம்மனஸ் என்று சொல்வார்கள் தூதர்களை. சம்மனசு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சம்மனஸே எங்களுக்காக வாருங்கள் என்று சொன்ன நானும் ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி என்ன பண்றது, அவங்க பணிவிடை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க, நீங்க போய் அவங்க கிட்ட கும்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் பண்ணல, நிறைய பேர் அந்த தப்பை பண்ணியிருக்காங்க பழைய ஏற்பாடுலையும். அப்போ தூதர்கள் சொல்லுவான், என்ன வணங்காத நீ, என்ன வணங்காத நீ அப்படின்னு சொல்லி ரக்கையை மூடிப்பாங்க. கேருபினும் செராபினும் பார்த்தீங்கன்னா ரக்கையை மூடிக்குவாங்க மூஞ்சிவை. ஏங்க நான் பார்க்கவே மாட்டோம், ஆண்டவருக்கு எல்லா துதிக்கான மகிமைன்னு சொல்லி. ஆனால் அவங்களாம் நல்ல தூதர்கள் நினைக்கிறேன். இங்க சில தூதர்கள் வந்து, எல்லா தூதர்களும் நல்லவங்க தான். ஆனா என்னன்னு கேட்டா, முதல் முறையாக அந்த அதாவது படைப்பை பார்த்து பிரமித்து போகிறார்கள். அப்ப நம்மெல்லாம் எவ்வளவு பிரமிக்கத்தக்கவர்கள். நீங்க அப்படி உங்களை பார்த்துருக்கீங்களா கண்ணாடியில? உங்க சிந்தனை, சொல், செயல், ஆற்றல் இதெல்லாம் பார்ப்பீர்களானால் இப்படிப்பட்ட ஒரு படைப்பே இருந்ததே இல்லையா? அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஒருத்தரை எவ்வளவு எளிதா கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு கத்தி எடுத்து ஒரே சொருகுல சொருகி கொன்னே போட்டுறானுங்களே. எவ்வளோ ஒரு அவலமான ஒரு சூழ்நிலைக்குள் இந்த உலகமானது தள்ளப்பட்டது பாத்தீங்களா? ஒரு மனிதனோட உயிருக்கு இவ்வளவுதான் மதிப்பா? ஒரு மனிதனுடைய படைப்புக்கு இவ்வளவுதான் மரியாதையா? அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அதை நினைச்சா எவ்வளவு மனசு ஒடுங்கி நொறுங்கி போயிருப்பார் ஆண்டவர். மிக வியக்கத்தக்கப்பட்ட ஒரு படைப்பு. இதெல்லாம் ஏற்கனவே நாம் பேசிட்டோம். ஆனால் அது மட்டுமல்ல, அந்த காலங்களிலே பார்ப்பீர்களானால், இந்த காலத்திலும் இருக்கிறாங்க குமாரத்திகள் பார்ப்பீர்களானால் மிக மிக சௌந்தரியவான்களா இருக்கிறாங்க. இங்கே பார்ப்பீர்களானால் தூதர்கள் என்று சொல்லும் போது அது ஒரு ஆண் பதத்தை தொடுகிற ஒரு காரியமா இருக்குது. மாஸ்குலைன் ஜெண்டர் என்று சொல்வார்கள். தூதர் கூட்டம்னாலே அங்க ஆண்கள் தான் எல்லாம். கப்ரியல், ரஃபேல், மிக்கேல் எல்லாம் இப்படிதான் பேர் வரும். அங்க பெண் தூதர்கள் இருந்ததாக ஒரு இது கிடையவே கிடையாது. ஆக அவங்க என்ன பார்க்கிறாங்க மேல இருந்துன்னா, முறையாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடலுறவு வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை, அந்த பழுகி பெருகக்கூடிய ஒரு காரியத்தை, அந்த சிருஷ்டிப்பை பார்க்கிறார்கள். அப்ப இதுல இருந்து வேதப்பாரர்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, பல யுகங்கள் நடந்திருக்கலாம், பல படைப்புகளும் சிருஷ்டிப்புகளும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பழுகி பெருகக்கூடிய ஒரு உடலுறவு வைத்து பழுகி பெருகக்கூடிய அது மிருகங்களாகட்டும் மனிதர்களாகட்டும் இருந்ததற்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் அவங்க வந்து அதை பார்க்கிறப்போ அவங்களுக்கு ஒரு டெம்டேஷன் உருவாகுது. ஆஹா, இது ஒரு வித்தியாசமா இருக்கும் போல இருக்கே, இது என்ன விதமான அனுபவமா இருக்கும், இது இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமான்னு சொல்லி அவங்க பல ஆராய்ச்சிகளுக்குள் போறாங்க. இன்னைக்கு ஏன் இவ்வளவு இது ஆழமா சொல்லிட்டு வரேன்னு கேட்டா, இப்படிதான் இன்னைக்கு பார்ப்பீர்களான இந்த போனோகிராஃபி சைட்ஸ் எல்லாம் வந்து உருவாகுது. இதெல்லாம் எதனால உருவாச்சுன்னு கேட்டா, இதுதான் ஆரம்பம். எதனால வந்து சிறு பிள்ளைகள், சிறு பசங்க பாத்தீங்கன்னா 10 வயசுல இருந்தே எல்லாம் ப்ளூ ஃபிலிம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு எல்லாமே இன்டர்நெட்ல கிடைச்சிருது, உங்களுக்கு எளிதா கிடைச்சிருது. இந்த காலங்கள்ல நாங்க ஸ்கூல்ல படிக்கிறப்போ தெரியாம போய் கேசட் வாங்கி போய் எவனாவது ஒரு பணக்காரன் வீட்டுல உட்காந்து படம் பார்த்துட்டு வருவானுங்க பசங்க. அது ஒரு வீட்டுல கண்டுபிடிச்சு பெரிய பிரச்சனையாகி ஃபாதரை தேடி வந்து ஃபாதர் முன்னாடியே மொத்துன்னு மொத்துனாங்க எங்க ஸ்கூல்ல பசங்களை. அப்போ ஒருத்தன் வந்து ஒரு மேகசின், பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். எங்க அப்பா அம்மா அங்கே தான் போட்டாங்க, கார்மல் கார்டன் சொல்லிட்டு. அங்கே ஒரு செக்ஸ் புக் எடுத்துட்டு வந்தான் ஒருத்தன், மாட்டிக்கிட்டான். மாட்டி விளாசிட்டார். ஃபாதர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நல்ல ஸ்கூல், அருமையான ஸ்கூலை தப்பு சொல்லலை. அங்கே இருந்த பசங்க அப்படி, ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது. அப்போ எங்கிருந்து தான் அந்த செக்ஸ் புக் அந்த பையன் எடுத்திருப்பான்? அவங்க அண்ணன் ரூம்ல இருந்து அவங்க அப்பா ரூம்ல இருந்து எடுத்திருப்பான். அதுக்கு அந்த பையனை பிளேம் பண்ண என்ன அர்த்தம்? சரி, அதை விடுங்க, அது வேற கதை. அப்போ அதை பார்க்குறப்போ அவங்களுக்கு டெம்ட் ஆகுது இல்லையா, அது என்னதான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. உள்ள போய் கடைசியில மாட்டிக்குவான். கடைசியில எங்க தான் போய் படுத்திருப்பான்? வேசியோட வீட்டுல போய் படுத்திருப்பான். இன்னைக்கு 13-14 வயசுலயே எல்லாம் முடிஞ்சு போயிருது. எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிருது. இது உலக அறிந்த ரகசியம் இல்ல, உலக அறிந்த உண்மையே. இது ஒரு சாதாரண காரியம். தேர் இஸ் நோ வர்ஜினிட்டி. நிறைய பேர் வந்து வர்ஜினா வந்து கல்யாணம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் பாக்குறது. ஏன்னா இன்னைக்கு அது ஒரு சாதாரண காரியம் ஆயிடுச்சு. ஏன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்னா என்னன்னு தெரியணும்.
அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல தள்ளப்படுறாங்க. இது எந்த ஆவிதான் தள்ளுது? அசுத்தாவி. ஏன்னா அது இச்சையின் ஆவி. அதனாலதான் ஒரு கட்டளை கொடுத்தாரு, இச்சிக்காது இருப்பாயாக. அந்த கட்டளை மட்டும் எவனாலையும் வந்து நிறைவேற்ற முடியவே இல்லை, தாவீதை மேற்கொண்டு. பழைய ஏற்பாடு மனிதர்கள் அத்தனை பேரும் அதுல தோத்துதான் போனாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவேற்றி அவர் புதிய ஏற்பாடு என்கிற அந்த கதவை திறந்து வைக்கிறார். அதுதான் மத்தேயு 5:17. நீங்க வாசிக்க நேர்ந்துடுமா, அப்புறமா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த தூதர்களுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. என்னதான் இருக்கும் அது? இப்படி இவங்க பழகி பெறுகிறாங்களே, இது ஒரு தடவை உடல் உறவு வைத்தால் பரவாயில்ல, இது மறுபடியும் மறுபடியும் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை நம்மளும் அனுபவிச்சு பார்க்கணும். இது நமக்கு புரியாத ஒரு காரியமா இருக்கு, கண்களுக்கு எட்டாத ஒரு காரியமா இருக்கு. அப்ப சில தூதர்கள் சொல்றாங்க, அது நமக்கு தேவையில்லாத விஷயம், அதுல தலையிடாத. ஏன்னா கட்டுல வரல. இந்த மாதிரி நம்ம பண்றது அநியாயம், கடவுளுக்கு செய்கிற துரோகம். கடவுள் நமக்கு எதிரியாய் மாறி விடுவார், ஜாக்கிரதை. ஒரு கூட்டம் கீழே விழுந்து போச்சு, ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நல்ல தூதர்கள்லாம் இந்த தூதர்கள் டெம்டேஷன், அதாவது சோதனைக்குள்ள தள்ளப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்லதான் செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் என்னோட யூகம், இமேஜினேஷன். That the sons of God saw the daughters of men. குமாரத்திகளை பார்க்கிறாங்க. That they were beautiful. அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் கண்களில் இச்சை, இருதயத்தில் இச்சை நுழைகிறது. And they took wives for themselves of all whom they chose. இப்போ இவங்க பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள், இவர்களுக்கு உருவம் கிடையாது, உடல் கிடையாது, உணர்ச்சிகளும் கிடையாது. ஆனால் உள்ள வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட். எப்படி இருக்கும் அந்த உணர்ச்சி? அப்படி தெரிஞ்சு கொள்ளணுங்கிற ஒரு தாகம், ஒரு காம விகாரத்தின் தாகம். என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் வந்து வேதத்துல இல்லை. ஆனா இதுதான் வந்து வேத பாரகர்கள் வந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவர்கள் போய் உடலை ஆக்கிரமித்து கொண்டார்கள். அதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. தூதர்கள் வந்து அதாவது சக்தி வாய்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் சில பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திடீர்னு மறைஞ்சு போவாங்க, பெரிய பெரிய காரியங்கள் செய்வாங்க. ஒரு வாள் எடுத்து வீசினான்னா 1,85,000 பேரை ஒரே அடியில கொண்டு தீத்துருவாங்க. இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கு அவங்களுக்கு, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த வல்லமைகள். இப்ப என்ன பண்ணிட்டான் தூதர்கள்? இதுல இச்சையில விழுந்து போனவன் துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போய் மனிதனோட உடலை ஆக்கிரமித்தான். ஆக்கிரமித்து அவன் பெண்களோட உடலுறவு வைக்கும் போது அந்த காரியத்தை அவர்கள் உணர்கிறார்கள். அந்த காரியத்தின் மூலமாக அவர்கள் இச்சை வந்து அங்க கொழுந்து விட்டு எரிகிற இச்சை வந்து அங்க தணிக்கப்படுகிறது. இப்ப இந்த காரியத்துல என்ன புரிஞ்சுக்கலான்னு கேட்டா, இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்ன கேட்டா, இது இன்னைக்கு இதுல உள்ள போக வேண்டாம் நினைச்சேன், ஆனா உள்ள வந்தாச்சு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப தம்பி தங்கச்சியே, இந்த மாதிரி நீங்க கண்களில் இச்சை அடைகிறப்போ, ஒரு அழகான பெண்ணையோ ஒரு அழகான பையனையோ பார்த்து நீங்க வந்து இச்சை அடைகிறப்போ, அவ்வளவு நல்லா இருக்கிறான் அப்படின்னு, பெண் ஆனவள் கிராஸ் பண்றட்டு அவங்க கொஞ்சம் எதிராக வந்துட்டாங்க, அப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க, ஆஹா எவ்வளோ அழகா இருக்கிறாங்க, அதோட நிறுத்தினீங்கன்னா அது பாவம் இல்லை. அந்த அக்கா கிராஸ் பண்ண பிறகு திரும்பி பார்க்குறீங்க பாருங்க, அன்னைக்கு பிடிச்சது உங்களுக்கு. என்ன பிடிச்சது தெரியுமா? பிசாசு பிடிச்சிரும் உங்களுக்கு. உங்க உடலை நீங்க திறந்து தர்றீங்க. உங்க உடலை ஆக்கிரமிப்பதற்கு நீங்க திறவுகோலை, அந்த சாவியை வந்து அவன் கையில கொடுத்துடுறீங்க. அவன் அழகா உங்க பாடியை ஓபன் பண்ணி உள்ள வந்து உக்காந்து உங்களை ஒரு வழியாக்காம விட மாட்டான். அந்த பெண்ணு பின்னாடியே போவீங்க. எந்த பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏறுது, எந்த பஸ்ல போகுது, இப்படி பாக்குறது அப்படி பாக்குறது, போட்டோ பிடிக்கிறது, எந்த வீடு அட்ரஸ் எங்க, எந்த காலேஜ்ல படிக்குது, சுத்திக்கிட்டே இருப்பானுங்க பசங்க பாருங்க. இதுக்கு பேர் என்ன? பிசாசு பிடிச்சிருச்சு, வேற என்ன? இன்னைக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் தத்ரூபமாய் பிசாசு பிடித்தது என்று சொன்னால், எங்க தலை விரிச்சுட்டு ஆடுறான், நல்லா தானே இருக்கிறான் பாருங்க. நான் சாதாரணமா பேசிட்டு இருக்கிறான். சாதாரணமா பேசுறதுனால அவன் நல்லவன் சொல்லி நீங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாதுங்க. அவனோட செயல்பாடுகள், அவனோட இருதயத்தின் எண்ணம் எப்படியாக இருக்கிறது? இது எங்க இருந்து வந்தது? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வந்தது. பிசாசாய் மாறிவிட்டார்கள். நல்ல தூதர்கள், நல்லா வாழ்ந்தவங்க தான், நல்லா இருந்தவங்க தான், ஆண்டவருக்கு பணிவிட செஞ்சவங்க தான், அவங்களுக்கு பல யுகங்களை கண்டவர்கள் தான், வல்லமை படைத்தவர்கள் தான், நல்ல புத்தி தான்.
ஆனா திடீர்னு என்ன பண்றாங்க? இச்சிக்கிறாங்க. தெரியாத விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்னு போறாங்க. தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறது நல்ல எண்ணம் தான். ஆனா அதுக்கு கடவுளோட அனுமதி தேவை. எனக்கு இந்த விஷயம் தெரியணும்ப்பா, நான் தெரிஞ்சுக்கிட்டுமான்னு கேளுங்க. இது உனக்கு தேவையில்லாத விஷயம், போய் அங்க மூலையில உட்காரும் பாரு. சில காரியங்கள எனக்கு நிறைய தடவை அப்படி போட்டுருக்கிறார். தலைமையிலே போடுவார். அறிவு இருக்கா உனக்கு? எது தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் தெரியும். 5 வயசு குழந்தை வந்து எனக்கு பெரிய கத்தி ஒன்று கொடு, நான் இதை வெட்டணும் அதை வெட்டணும் அப்படின்னு நான் ஓங்கி தலையில போட்டு போய் உட்காருங்க ஓடமா அப்படிம்பீங்க. கரெக்டா? ஏன்னா முதல்ல வந்து அது அதையவே காயப்படுத்திக்கும். குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது இல்லையா? எவ்வளவு பெரிய கூர்மையான கத்தியை கொடுப்பீங்களா கையில? இல்ல தெரியாம தான் எடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த முறை எடுக்காத அளவுக்கு நல்ல ஒரு வெளுன்னு வெளுக்கணும், அந்த பயத்தை உருவாக்கணும். கத்தியை தொட்டாலே அடி உழுகுங்க தெரியணும் இல்லையா? அப்போ அதே குழந்தை வந்து அனுமதி கேட்க வருது, நான் அந்த கத்தி எடுக்கலாமா தகப்பனே? இல்லம்மா எடுக்கக்கூடாது, ஏன்னு கேட்டா அது உனக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு நீங்க நல்ல முறையை சொல்றப்போ அது நல்ல குழந்தை சரிப்பான்னு சொல்லிட்டு போயிடும். அப்ப நல்ல கிறிஸ்தவனுக்கும் இன்னைக்கு அடங்காப்பிடாரி கிறிஸ்தவனுக்கு என்ன வித்தியாசம்? நல்ல கிறிஸ்தவன் கேட்பான் ஆண்டவர்கிட்ட, ஏன்னா அவன் புத்தியில எட்டிருச்சு, நான் நல்லதா கெட்டதா தெரிலப்பா, நீங்க சொல்லுங்கப்பா தகப்பனே, என்னை வழி நடத்துங்க. இல்லப்பா இது உனக்கு தேவையில்லை, இது வந்து பின்விளைவுகள் மிக மிக மோசமா இருக்கும், அந்த பக்கமே நீ எட்டி போகாதுன்றவார். நான் அப்படியே திரும்பிடுவாங்க. ஆனா சில பிரகஸ்பதி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அடியேன் ஆவிலை உணர்ந்தேன் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருப்பான். போய் அங்க கிணத்துக்குள்ள குதிச்ச பிறகுதான் நீச்சலும் தெரியாது. அப்ப கத்த வேண்டியது வானத்தை பார்த்து. ஏன்னா அந்த குரல் ஆண்டவருடைய செவிக்கே எட்டாது. ஏன்னா நீங்க பிசாசுக்கு அடிபணிந்து போயிட்ட பிறகு நீ அவனோட பிள்ளை, நீங்க அவனுக்கு அடிமை, நீங்க அவனுக்கு சிறையாளி. அப்ப ஆண்டவருக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அப்படியே மூழ்கி சாக வேண்டியதான். நீங்க அப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க செத்தே போயிட்டாங்க. ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இது நம்ம வாழ்க்கையில எப்படி இதை அப்ளை பண்றது? உங்க உடல்களை ஆண்டவருக்கு எதிராக நீங்க சிந்தனையிலையோ இல்ல செயல்பாடுலையோ இறங்குறப்போ நீங்க அசுத்த ஆவிகளுக்கு இந்த உடலை திறந்து தருகிறீர்கள். அப்ப நீங்க எல்லாருமே பேய் பிடிச்சவங்க தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வெளிப்படையா சொல்லணும்னா உங்களுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, யுவர் டீமன் பொசஸ்ட். முதல்ல அதை பகுத்தறிங்க. அதுக்குதான் வேதத்தின் கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களும் மிக மிக முக்கியம். ஏன்னா அந்த கட்டளைகள் நிமித்தமாக, நியாயப்பிரமாணங்கள் நிமித்தமாக தான் நீங்க ஆண்டவரோடு கூட சம்பாஷணையில தொடர்புல இருக்கிறீங்களா, உங்களுக்குள் ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் வழியில தான் நீங்க கடந்து போறீங்களான்னு ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். There is an evidence, there is a proof. How do you know otherwise that God is with you or you are in God? சாரி, ஆங்கிலத்துல வந்துருச்சு, எளிமையா இருக்கு அந்த ஆங்கிலத்துல ப்ரீச் பண்றதுக்கு. அது ஒண்ணுதான் உத்தரவாதங்க. அதனாலதான் வேதத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்க, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இறங்கி பீறி கிழிக்குமா. அப்ப நீ தவறு செஞ்சினா உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா நீ நாவினால் அறிக்கை செய்கிறப்போ இயேசுவின் நாமத்துல உனக்கு மன்னிப்பு வழங்கப்படும். பழைய ஏற்பாடு மனிதர்களுக்கெல்லாம் அது கிடையாது. உடனே ஒரு ஆட்டையோ மாட்டையோ இழுத்துட்டு போகணும். போய் அங்க வெட்டி அந்த ரத்தத்தினாலதான் அவங்களுக்கு மீட்பு கிடைக்கும். வெளியே வரதுக்குள்ளே அவன் திருப்பி இச்சையில விழுந்துருவான். அவனுக்கு நிரந்தர முடிவே கிடையாது. நிரந்தரமான முடிவு இயேசுவின் நாமம் அன்றி வேற எந்த நாமத்திற்கும் கிடையாது, எந்த மெத்தடுக்கும் கிடையாது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? என்ன பண்ண போறீங்க இன்னிலிருந்து? அதை நீங்க தான் தீர்மானம் பண்ணும். எவ்வளவு ஒரு வசனத்துக்குள்ள எவ்வளவு ஆழ்கடல் ரகசியங்கள் இருக்குது பாத்தீங்களா? சன்ஸ் ஆஃப் மேன் கீழே விழுந்து போனாங்க கண்களே நிச்சய நிமித்தமாக. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. கர்த்தரோடு கூட இணைந்து நடக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டுமாய் உங்களை நாங்கள் வருந்தி கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. இந்த நாளில் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஐம்புலன்களையும் ஆண்டவரே வைத்து நாங்கள் பாவம் செய்யாதபடி எப்பொழுதும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து எங்க உடல் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் நீர் சுத்திகரித்து பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த சேனலை குறித்து நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் போடுங்க. தெரியாதவங்கெல்லாம் கேட்டு ஆண்டவரிடம் வருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு சேனல், நல்ல ஒரு ப்ரோக்ராம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். எந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காகவும் உலகத்தில் மனிதர்களுக்காக ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் ஜபிக்கணும். உலகத்தில் ஊழியம் செய்யக்கூடிய எல்லா ஊழியர்காரர்களும் ஜெபிங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிங்க, அவங்க திருந்தணும்னு. எங்கள் ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதை குறித்து தான் பேசுகிறது.
உங்களில் யாராவதுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் தயவு செய்து எந்த மனிதரையும் தேடி போகாதீங்க. உட்கார்ந்த இடத்திலேயே இயேசுவின் நாமத்தில் நீங்க மன்றாடுவீர்களானால் பதில் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.